கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. டெல்லியில் கடந்த பல நாட்களாக உண்ணாவிரதம் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அதோடைய எக்ஸசிவான ஒரு ஆக்டிவிட்டி ஓவர் த வீக்கெண்ட் நடந்தது. நம்ம தமிழ்நாட்டில் அதை பற்றி ரொம்ப அதிகமாக கவலைப்படுறதில்ல. செய்தித்தாள்களில் எங்கேயாவது ஒரு கடைசி பக்கத்தில் அல்லது நடுவில் எங்கேயாவது ஒரு ஒரு சின்ன இடத்துல பார்ப்போம். சோனம் வாங்சுக் அப்படிங்கிற லடாக்கை சேர்ந்த ஒருவர், ஓரளவுக்கு ஃபேமஸானவர். இவர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக உண்ணாவிரதம் இருக்கிறார் அப்படின்னா, அவரே ஒரு 3 கண்டிஷன் சொல்கிறார். நான் 20 ஜூலையில் என்னுடைய உண்ணாவிரதத்தை நிறுத்திக் கொள்கிறேன். கடந்த 20 நாள்களுக்கு மேலாக அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இந்த உண்ணாவிரதத்தை. என்னென்ன கண்டிஷன்? இந்த 3 கண்டிஷன் இருக்குது. இந்த 3 கண்டிஷன் நிறைவேற்றப்பட்டால் நான் என் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்கிறேன். இப்போ அதுதான் இலக்கு. என்ன சொல்கிறாரு? If the government takes accountability of the recent failures in education system, paper leaks, etc. அதாவது அரசு சமீப காலத்திய கல்வி புலம் அப்படின்னு வச்சுப்போம். அதோடைய ஒட்டுமொத்த தோல்வி, முக்கியமாக பேப்பர் லீக் ஆகுது, அதனால் சைட்டே ஹேக் பண்ணக்கூடிய நிலைக்கு போகிறது, எக்ஸாமை கேன்சல் பண்ணி திரும்ப பண்ண வேண்டியதாக இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, என்னையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியைச் சேர்ந்த அவர்களுடைய தலைவர்களையும் நாடாளுமன்றத்தின் வாயில் வரை அழைத்து அங்கே பலவேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பல கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதி தர வேண்டும். இதை பற்றி நாங்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவோம் என்று வாக்குறுதி தர வேண்டும். மூணாவது, ஒருவேளை என்னுடைய உடல்நலம் அதற்கு ஒத்துப்போகவில்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில், சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இங்கே என்னை பார்த்து எனக்கு அந்த உறுதிமொழியை தர வேண்டும். இதுதான் அவர் கேட்குறது. இதை செய்தால் நான் இந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தி விடுகிறேன். இப்போ இந்த நாடு பல முக்கியமான உண்ணாவிரதங்களை பார்த்திருக்கிறது. மகாத்மா காந்தியிலிருந்து தொடங்கி அது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இருந்து சில முறை இந்த உண்ணாவிரதங்கள் நடந்திருக்கின்றன. அதற்கு பிறகு வெகு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தா அது அண்ணா ஹசாரேயுடைய உண்ணாவிரதம். மிக முக்கியமாக கட்சிகளில், பதவிகளில், அரசு பதவிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போன்றோர் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டிருப்பதும், அவர்களை சட்டம் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதும் ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக மாறி இந்தியா எகெயின்ஸ்ட் கரப்ஷன், ஊழலுக்கு எதிராக இந்தியா என்ற ஒரு பெரிய மூமெண்ட்டாக ஆகி டெல்லியில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடந்து அதில் அண்ணா ஹசாரே அந்த உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அண்ணா ஹசாரேவுக்கு உறுதுணையாக பலர் இருந்தார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோதியா. இவர்கள் இருவரும் இந்த நிகழ்வுக்கு பிறகு கட்சியை ஆரம்பித்து, அப்படித்தான் ஆம் ஆத்மி கட்சி உருவானது. டெல்லியில் ஆட்சியை பிடித்து பிறகு டெல்லியில் ஆட்சியை இழந்து விட்டார்கள். பஞ்சாபில் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். பஞ்சாப் ஆட்சி இப்பொழுதைக்கு தொடர்கிறது. அதுக்கப்புறம் அவரே கூட ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு அவர் மீது ஒரு வழக்கு சுமத்தப்பட்டு அப்புறம் அந்த வழக்கு டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே டெல்லி உயர்நீதிமன்றம் போயிருக்கிறது. எதற்காக அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தாரோ, முக்கியமாக அது லோக்பால் சட்டம் என்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக இருந்தார். இந்த லோக்பால் என்னும் அமைப்பு அது 2, மத்தியில் லோக்பால், மாநிலங்களில் லோக் ஆயுக்தா. இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா சட்டங்களை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும். இந்த லோக்பால், லோக் ஆயுக்தா போன்றோர் அந்தந்த மாநிலங்களிலும் மத்தியிலும் இருந்து கொண்டு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முதல்வர்கள், பிரதமர் போன்றோர் செய்யும் ஊழலை கண்காணித்து அவர்களை பிடித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும். இதுதான் அதோடைய அமைப்பு. இன்று வரை லோக்பால் என்ற ஒன்றை நாம் பார்க்கல. அவர் உண்ணாவிரதம் இருந்தார், எல்லாரும் அவரை கட்டி தழுவி உண்ணாவிரதத்தை நிறுத்துங்க, நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாடாளுமன்றத்தில் இதை ஏற்றி விடுகிறோம்னு எல்லாரும் ராத்திரியெல்லாம் பேசினாங்க. ஏதோ ஒரு சட்டம் ஏதோ பாஸ் பண்ணாங்க. கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் வரல. லோக்பால்னு யாரும் கிடையாது. அந்த ஆட்சியை, காங்கிரஸ் ஆட்சியை தோற்கடிக்க இந்த மூமெண்ட் உதவியது. அதனாலேயே காங்கிரஸ்காரங்கள்லாம் அண்ணா ஹசாரே ஒரு ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட், பாரதிய ஜனதாவுடைய ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பிரச்சனையில் பாபா ராம்தேவ்லாம் கூட அவர் கூட இருந்தார். அப்புறம் பாபா ராம்தேவ் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளராகவும் அவர் அறியப்படுகிறார். இப்போ நம்ம காந்தியை விட்டுருவோம், அண்ணா ஹசாரேயை விட்டுருவோம். அப்புறம் அண்ணா ஹசாரே காற்றில் கரைந்து போனார். இன்றைக்கி அண்ணா ஹசாரே அப்படிங்கிறவரை பற்றி எல்லாம் மறந்து போயிட்டாங்க.
சோனம் வாங்சுக் வந்து இதற்கு முன்னால் அவருக்கு வந்து வேற லடாக் பற்றி மிக கடுமையான சில வார்த்தைகளை சொல்ல அரசின் மீது குற்றம் சுமத்த அரசு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு, அப்புறமா ரிலீஸ் பண்ணுது. இவர் வந்து மிக அதிகம் அறியப்பட்ட லடாக் ஆக்டிவிஸ்டாக இருந்தவரை திடீர்னு இந்த ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஏதோ ஒரு இடத்துல போகிற போக்கில் சமூகத்திலிருந்து ஒரு பாரசைட் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், கரப்பான் பூச்சி போன்றவர்கள்னு ஒரு சில கிரிட்டிசிசத்தை முன்வைக்கிறார். அவ்வளோதான். எங்கேயோ ஃபாரின்ல அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அமெரிக்காலேருந்து சரக்குன்னு இங்கே பறந்து வந்து அவங்க முதல்ல வந்து ஒரு சோஷியல் மீடியா பேஜ் ஆரம்பிக்கிறாங்க. கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்ட்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு. அதுக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ். அதில் இந்தியர்கள் இருக்காங்க, பட் அந்நிய பாட்ஸ் தான் அதில் ஜாஸ்தி. அதை வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் முரட்டுத்தனமாக அதை விட்டுருக்கணும், ஆனால் அதை வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. பிறகு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் அதை ரெக்கவர் பண்ணி, இல்லை நீங்கள் தடை செய்ய முடியாது என்று டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லிச்சு. இன்றைக்கு அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கிரவுண்ட் லெவலில் அவங்க பண்ணுற போராட்டம் வந்து கொஞ்சம் காமெடியானது. இப்போ நம்ம இன்னொன்று சொல்லிவிடுவோம். சிபிஎஸ்சி பேப்பர் திருத்தம், நீட் பரீட்சை குளறுபடி, இது ரெண்டும் நான் 2-3 காணொலிகளை செய்திருக்கிறேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் MHRDன்னு சொல்கிறது, இன்றைக்கி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், இதற்கு முழு பொறுப்பு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து விட்டுட்டு, பிரதமர் வந்து அவரை தொடலை. அவர் வந்து சிபிஎஸ்சிலேருந்து யாரோ ஒரு செக்ரட்டரி அப்படி இப்படின்னு யாரோ 2 பேரை தூக்கிட்டு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, இன்னொரு பரீட்சையை வச்சாங்க, நீட்டு. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் சந்தோஷமான இல்லை. ஒவ்வொரு தடவை பரீட்சை எழுதுறதும் வந்து லாட் ஆஃப் எஃபர்ட். ஒரு முறை நீங்கள் நல்லா செஞ்சுருப்பீங்க, திருப்பி இன்னொரு நாள் தள்ளி அந்த ஒரு எக்ஸாம் வச்சிங்கன்னா நீங்கள் அதை எழுதி அதே மார்க் வாங்குவீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி எக்ஸாம் வச்சு அந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. சிபிஎஸ்சி பேப்பர் குளறுபடினா குளறுபடி. ஃபஸ்ட்டு டைம் அவங்க கம்ப்யூட்டர்லேயே திருத்தக்கூடியது மாதிரியான ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி அது டோட்டல் ஃபெயில்யூர் ஆகி தப்பாக மார்க் வந்து, குறைத்த மார்க் வந்து, என்னுடைய ஆன்சர் பேப்பரை காமிங்க அப்படின்னா அடுத்தவன் பேப்பரெல்லாம் இவங்களுக்கு வந்து 2 பேப்பர் என்னோடது, மீதி பேப்பர் இன்னொருத்தரோடது, நான் எழுதாத பேப்பரெல்லாம் எனக்கு மார்க் வருது. இப்படியெல்லாம் குளறுபடி பண்ணி கேவலப்பட்டு அதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸை கூப்பிட்டு ஐயா எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இவங்க ஒரு டீம் அங்கே அனுப்பி எல்லா குளறுபடியும் க்ளீனப் பண்ணி திரும்ப வேல்யூவேஷன் பண்ணி, ரீவேல்யூவேஷன் கேட்ட அத்தனை பேருக்கும் ரீவேல்யூவேஷன் பண்ணி மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ நிச்சயமாக இதற்கு அமைச்சகம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். தார்மீக ரீதியில் அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். இல்லை ஒரு ரீஷஃபிளாவது பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவனை தூக்கி அங்கே போடு, அவரை தூக்கி இங்கே கொண்டு வா, இவரை தூக்கி இங்கே போடு, இவரை காத்திருப்பு பட்டியலில் வை, இவரை போலீஸ் அகாடமிக்கு அனுப்பு, ஏதோ பண்ணுறாங்க இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு ட்ராமாவாவது பண்ணியிருக்கணும். அதையும் பண்ணலை. பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை என்பது உண்மைதான். ஆனால் அதற்காக நான் உண்ணாவிரதம் இருப்பேன். அதுக்கு வந்து அரசியல் கட்சிகள் இப்போ கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கு உங்களுக்கு வந்து அதை பற்றியெல்லாம் பெரிய கலவரம் நடக்கும். இந்த யூஷுவல் நம்முடைய எதிர்கட்சிகள் வெல் ஆஃப் த ஹவுஸில் நின்றுட்டு ஓ அப்படின்னு கத்திட்டு பேப்பரை கிழிச்சு போட்டு அதிகபட்சமாக போனால் பெஞ்சு மேலே ஏறி நின்றுட்டு குதின்னு குதிச்சுட்டு அப்புறமா நாங்கள் வாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவாங்க. இவங்க வெளில போன கேப்பில் ஆளுங்கட்சி வந்து என்னென்ன மசோதாலாம் இருக்குது, டக்கு டக்குன்னு எடு, 1 பாஸ்டு, 2 பாஸ்டு, 3 பாஸ்டு அப்படின்னு போட்டுருவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து சில சமயம் என்னாகும், ஸ்பீக்கரே ஒத்துப்பார், சரி இதை பற்றி நாம் ஒரு விவாதம் நடத்துவோம்னு. விவாதம் நடத்தினா இந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 பேர் பேசுவாங்க, அந்த பக்கத்துலேருந்து ஒரு 10 பேர் பேசுவாங்க. குறைஞ்சபட்சம் அது அந்த ரிலீஸ்க்கான ஒரு இடம் இருக்கும். இதுக்கு நடுவில் ஏதோ மக்களை ஒன்றுமே கேட்கல, இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகலைன்னா அது வேற விஷயம். நான் கடுமையாக கண்டித்தேன், நானும் கடுமையாக கண்டித்தேன். ஆனால் அதற்கு பிறகு முழு எஃபர்ட் போட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. இதில் அரசு வேண்டுமென்றே இது குளறுபடி செய்ய வேண்டும் என்று செய்யவில்லை. இன்கம்பீட்டன்ஸ் அப்படிங்கிறதும் மாலஃபிசன்ஸ் அப்படிங்கிறதும் வெவ்வேறு பொருளை தரக்கூடிய வார்த்தைகள். ஒன்று வந்து நான் வேஸ்ட்டு, எனக்கு செய்ய தெரியல. இன்னொன்று நான் வேண்டுமென்றே குழப்பத்தை விளைவித்தேன். 2வது குற்றம், முதலாவது தவறு. குற்றம் வேறு, தவறு வேறு. இந்த இடத்துல அதை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல இவங்க இன்கம்பீட்டன்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவர்கள் வேண்டுமென்றே குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டை நாசமாக்க வேண்டும் என்று செய்யவில்லை. ஆனால் கட்டாயமாக இன்கம்பீட்டன்ஸ் இருந்திருக்கிறது. சரியாக செக் பண்ணலை.
அது டெஸ்ட் பண்ணலை, இதெல்லா காரணத்தினாலும் இவர்கள் கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அல்லது பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதை நானுமே சொல்லிட்டேன். பட் பிரதமர் ஏதோ காரணத்தினால செய்யலை. இதற்கு மேல் அழுத்தம் கொடுக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அளவுக்கு இதில் பெரிய பிரச்சனை இருக்கா? அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஹானஸ்ட்லி, அதுவும் சோனம் வாங்சுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் கல்வித்துறையில் பயங்கரமாக போராடி தொடர்ச்சியாக சிபிஎஸ்சி பற்றியும் நீட்டு பற்றியும் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறாரா? அவருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கா? நிறைய மாணவர்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி அவங்களாம் நகர்ந்து போயாச்சு, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, மூவ் ஆன். ஆன் த அதர் ஹேண்ட் இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ப்ரொட்டஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. இந்த அபிஜித் தீப்கேலாம் அவர் மீது நிறையா கேரக்டர் குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கப்படுது. நான் அதுக்குள்ளே போகல, இட்ஸ் நாட் ஒர்த் இட். வாங்சுக்குடைய ஒய்ஃப் கீதாஞ்சலி ஆங்மோ அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலில் அரசியல் தலைவர்கள் எல்லாம் சந்தித்தால் மட்டும்தான் அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடிப்பார். அப்புறம் இந்த இஷ்யூ ஆஃப் எஜுகேஷன் அக்கௌண்டபிலிட்டி, இவரையே தர்மேந்திர பிரதானே, ஐயோ இத்தனை பிரச்சனைக்கு நீ தானே காரணம், நீயே போய் வாங்சுக்கை பார்த்து அவர் வாயில் கொஞ்சம் ஆரஞ்சு ஜூஸை விட்டுட்டு கை குலுக்கிட்டு, ஐயா தப்பெல்லாம் நான் தான் ஐயா, நாங்கள் போய் இதை உடனடியாக இதை நான் ஏதாவது பண்ணுறேன், மன்னிச்சுக்கோ அப்படின்னா சொல்லிட்டு வர சொல்லி அனுப்பிடலாம் அரசு. அந்த அவமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பண்ண கூத்துக்கு உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிடலாம். மாறாக பாரதிய ஜனதா இவர்களுக்கு ஒரு இன்ச்சு கூட இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் ஒரு இடத்துல உண்ணாவிரதம் இருந்தார். இதில் ஜோக் என்னென்னா, இன்னொரு பக்கம் பசங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, மாறி மாறி அவங்களுக்கு ஃபுட் வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு கேளிக்கை மேடையாக மாற்றிட்டாங்க. யூஸ்வலி உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது அந்த இடம் ஓரளவுக்காவது கொஞ்சம் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்டாக அந்த இடம் இருக்கும். அப்படி தான் காந்தி பண்ணிகிட்டு இருந்தார். ஈவன் அண்ணா ஹசாரே கூட அப்படி தான் பண்ணார். இவங்க என்ன, நீ உண்ணாவிரதம் இரு, நாங்கள் ராஜ் கச்சோரி சாப்பிட்றோம், இல்லை நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அவங்க ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க இந்த உள்ளூர் ஓரமாக. இவங்க வரிசையாக அவங்க மனைவி வேற சொல்கிறாங்க, இதுக்கு பார்லிமெண்ட்டில் இதை பற்றி பேசணும், எஜுகேஷன் அக்கௌண்டபிலிட்டி ரிஃபார்ம். என்ன ரிஃபார்ம் வேண்டி கிடக்கு? பரீட்சையாக ஒழுங்காக வை, அதுதான் ரிஃபார்ம். இதில் நீங்கள் கல்வி திட்டத்தை மாற்றி அமையுங்கள், தேசிய கல்விக் கொள்கையை நிறுத்துங்கள் அப்படின்லாம் ஏதாவது கேட்குறாங்களான்னு அப்படி ஒன்றும் கேட்குற மாதிரி தெரியல. ஸோ இது என்ன ஆயிடுச்சு, இது ஒருத்தர் ஒரு பொதுநல வழக்கு போட்டார், சோனம் வாங்சுக்குடைய உயிர் ரொம்ப முக்கியம், இவர் இப்படியே உண்ணாவிரதம் இருந்தால் அவர் 8-9 கிலோ எடை குறைஞ்சி போயிடுச்சு, உயிர் போயிடும்னு. உடனே அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க, அவருடைய உயிரை பாதுகாத்து வையுங்கள் அப்படின்ட்டு. உடனே ஒரு செட் ஆஃப் போலீஸ் வந்தாங்க, இதுக்கு மேலே இவர் இங்கே இருந்தால் இவருக்கு ப்ராப்ளம்னு சொல்லி சப்தர்ஜங் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆட்களை கூட்டிகிட்டு அவர் அப்படியே பத்திரமா தூக்கி ஒரு வண்டியில் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அது தடுக்க வந்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆளுங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் தூக்கி ஜெயிலில் போட்டு அன்றைக்கி சாயந்தரமே திருப்பி விட்டாங்க வெளில. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாம் நாங்கள் ஜந்தர் மந்தரிலிருந்து கிளம்பி நாங்கள் நாடாளுமன்றத்தை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, முடியாது, எங்கள்கிட்ட முதல்ல பர்மிஷன் கேட்கணும், ஒரு பேரணி நடத்தணும்னா பர்மிஷன் கேட்கணும், பர்மிஷன் கேட்கலைன்னா நாங்கள் பேரணி நடத்த அனுமதிக்க மாட்டோம், நீங்கள் இந்த பக்கமாக போனீங்கன்னா உங்களை பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்ட்டு. இது எனக்கு என்ன, நான் இதை பற்றி பேசவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நிறையா ப்ரொட்டஸ்ட் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் கடைசியாக மிக மிக மோசமான ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு, வன்முறையில் போய் இறங்கியிருக்கு. விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட், பஞ்சாப் விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும், இந்திய விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் இல்லை, அது பயங்கரமான வன்முறையில் போய் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அவ்வப்போது இந்த சிஏஏ எதிரான ப்ரொட்டஸ்ட், அதெல்லாம் அராஜகம், அதை தள்ளி வச்சுப்போம் அந்த ஒரு பக்கம். என்ன ஆகுதுன்னா, இந்த ப்ரொட்டஸ்ட்டில் முக்கியமாக இந்த ப்ரொட்டஸ்ட் எடுத்துப்போம், எஜுகேஷன் அஃபெக்டட் சீரியஸ்லி. இந்த குப்பைத்தனமான இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய 2-3 காரியங்களால் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டை காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்குது. அதில் யாரெல்லாம் கையில் பதாகை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஸ்மாஷ் பிராமினிக்கல் பேட்ரியார்கி. எங்கேருந்து வந்தது இது ஸ்மாஷ் பிராமினிக்கல் பேட்ரியார்கி அப்படிங்கிறத எங்கேயாவது ஏதாவது ப்ரொஃபஷனல் ப்ரொட்டஸ்டர்ஸ்னு சில பேர் இருக்காங்க, ஜென்ரல் ஆன்டி நேஷனல். அவங்களுக்கு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா ஒரு பதாகை ஒன்று ஏந்திக்கிறது. இன்னும் நான் பார்க்காது ஃப்ரீ பேலஸ்தீன் அப்படின்னு போட்டு யாராவது பதாகை வச்சுருக்காங்களான்னு என் கண்ட பட்டுதான்னு தெரியல, பார்க்கலன்னா. ஃபெமினிஸ்ட், எல்ஜிபிடிக்யூ, இந்த பிரச்சனையில் அவங்க நேரடியாக எந்த விதத்தில் சம்மந்தப்படுறாங்கன்னே தெரியல. இஸ்லாமிக் குரூப், ஒரு அம்மா அல்லாஹ் பற்றி ஒரு டீட்டெயில்டாக அதில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குது.
நம்ம வந்து அதுக்கப்புறம் பஸ் தெர அல்லா கே நாம்னு ஏதோ பாட்டுக்கிட்டலாம் வேற பாட்டுக்கிட்டு. பெஸ்ட் வே டு டீரைல் அ ப்ரொட்டஸ்ட். பல மதத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்காங்க, நீ எதுக்கு இப்போ இங்கே அல்லாவை கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர? இதுதான் ப்ராப்ளமே. எக்ஸ்ட்ரீம் மார்க்சிஸ்ட். இவங்க வந்து ப்ரொஃபஷனல் ப்ரொட்டஸ்டர்ஸ். இவங்க உட்காந்துக்கிட்டு காலையில் எழுந்த உடனே யாராவது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சி விட்ருவாங்க, அல்லது இப்போ வாட்ஸ்அப், மச்சான் அந்த இடத்துல ஒரு ப்ரொட்டஸ்ட் ஓடுதுடா, வா வா வேகமாக ஓடுவோம். இங்கே நம்ம ஊரில் வந்து ஒரு பாய்ஸுங்கிற படத்தில் எந்த இடத்துல எங்கே பிரசாதம் கிடைக்கும் அப்படின்னு செந்தில்ங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வருவார். அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் பையனை வச்சுட்டு, இந்த நேரத்துக்கு இங்கே போ, அங்கே சுட சுட தயிர் சாதமும் மிளகு வடையும் கொடுப்பாங்க இந்த ஆஞ்சநேயர் கோவிலில். உடனே அவன் அந்த பையன் ஒரு 10 ஏதோ கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அவன் கிளம்பி, நானே போகிறேன், நான் போனால் தம்பி அப்படி இல்லை, நான் ஒரு நோட் புக் வச்சுருக்கேன், நான் கள ஆய்வு செஞ்சு இது எல்லாத்தையும் தகவல் திரட்டி வச்சுருக்கேன், இன்னைக்கு தயிர் சாதம் கொடுக்குற இடத்துல திருப்பி போய் நீ நின்னா நாளைக்கு அங்கே கிடைக்காது, அதுக்கு வேற இடத்துக்கு போகணும், அங்கே பிரிஞ்சு கிடைக்கும் அப்படிம்பார் செந்தில். அது மாதிரி இவங்க உட்காந்துக்கிட்டு, செம்மையா இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு ஆதரவாக உடனடியாக சீட்டு வேணும் அப்படின்ட்டு ஒரு போராட்டம் நடக்குது. அப்புறம் அந்த இடத்துல வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரிக்கு எடுத்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. இங்கே எங்கடா கூட்டம் நிறையா இருக்குது, சரி எங்கே வந்து நம்மளுடைய அஜெண்டாவை உள்ள திணிக்கலாம், இந்த இடத்துக்கு வா கிளம்பலாம், நாளைக்கு போனால் அந்த இடத்துல இருக்காது, அதுக்கு நம்ம வேற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கையில் ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு அப் டு டேட்டாக எந்த இடத்துல என்ன போராட்டம் நடக்குதுன்னு இந்த ப்ரொஃபஷனல் ப்ரொட்டஸ்டர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஆட்கள், பாரதிய ஜனதாவுக்கு எதிராக முழக்கமிடுபவர்கள், இந்தியாவுக்கு எதிராக முழக்கமிடுபவர்கள், பிராமணிக்கல் பேட்ரியாருக்கு எதிராக முழக்கமிடுபவர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னைக்கு சோனம் வாங்சுக், நாளைக்கு யாரா வேணாலும் இருக்கலாம், நீ படுத்துக்கிட்டு நீ வந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கியா, நாங்களும் கூட சேர்ந்து வந்துடுறோம், அங்கே ரேப் சாங் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு நாங்கள் வந்து ராஜ் கச்சோரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீ மாட்டுக்கு படுத்துக்கடை அப்படின்ட்டு. அதனால் இது வந்து ஒரு தமாஷா ஆயிடுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி போராட்டம்ங்கிறது முக்கியம் டெமோக்ரஸியில், ஆனால் இந்த மாதிரியான காமெடி போராட்டங்கள் வந்து தே ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப். அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா உண்மையிலே தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். அவர் தலைமையேற்ற அமைச்சகம் சொதப்பிருச்சு அப்படின்னா யாராவது ஒருத்தர் அதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை செய்வது இப்படியா? அப்போ இவரோட தோல் சேர்ந்து நான் எப்படி நிற்க முடியும்? என்னால் நிற்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நான் நிற்க முடியாது. அப்போ இதற்கான சொல்யூஷன் இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலும் கூட்டம் கூட போகிறது. அப்போ இவர்கிட்ட வந்து எதுக்கு பெர்மிஷன் வாங்கிக்கணும்? நான் மாட்டுக்கு படுத்து கிடப்பேன், நான் மாட்டுக்கு உண்ணாவிரதம் எடுப்பேன், நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துக்கணும், நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம எம்பிஸ் வந்து இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னா, திமுக போய் அவரை பார்த்துருக்கு, காங்கிரஸ் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் அண்ணா ஹசாரேயை வச்சு நம்மளை தூக்கிட்டானுங்க, சோனம் வாங்சுக்கை வச்சு இவங்களை தூக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம், ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வர முடியுமான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னவோ மக்கள் வந்து அண்ணா ஹசாரே பின் போனது போல சோனம் வாங்சுக் பின் போகவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அதன் விளைவாக எதிர்க்கட்சிகளுக்கு எந்த லாபமும் கிடைக்கப் போவதில்லை. இந்த காரணங்களுக்காகவே சோனம் வாங்சுக்கை அரசிலிருந்து எந்த பிரதிநிதியும் சந்திக்கவும் போவதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு நாளைக்கு வந்து அவருக்கு குளுக்கோஸை ஏற்றி விட்டு அவருக்கு வாயில் உணவை திணிக்க போகிறார்கள். உடனே அவங்களும் குய்யா முறியான்னு கத்த போகிறாங்க. அதில் தான் போய் முடிய போகுது. இது இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து சர்வசாதாரணமாக எதற்கெடுத்தாலும் இந்த மாதிரியாக இந்த உண்ணாவிரதம் என்பதை கையில் எடுக்கக்கூடாது. அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.